2 டம்ளர் ஜீரக ரைஸை 3 டைம் வாஷ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பிரியாணி ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக நான் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இதுதான் தேவையான அளவு. மசாலாவுக்கு 1 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 பிரியாணி இலை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை வச்சு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து அது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டு 4 பச்சை மிளகாய் போட்டு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் போட்டு அதோட காய்கறியும் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா 1.5 ஸ்பூன் தயிர் இதையும் சேர்த்துட்டு உப்பும் போட்டுக்கிட்டு இந்த 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கொதிச்சு வந்ததும் அரிசியை சேர்த்துக்குங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் வைக்காதீங்க. சிம்மில் போட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக வந்துடும். இது கூட நெய், எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சம் தேவையான அளவு வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் இதில் மட்டன் இல்லாத ஒரு குறை தாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் பாத்திரத்தை சூப்பராக வரும்.